வாங்க வாங்க நான் என் ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட் வாங்கினது தான் அந்த நாய்க்குட்டி. அதனால் அதை வாங்கிட்டு கிஃப்ட் அனுப்பின மாதிரி சும்மா ரேப் பண்ணி சும்மா போஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்ல விளையாடுறதுக்கு. அதனால் அந்த மாதிரிலாம் போட்டேன். அப்புறம் தேடி பார்த்தா நெட்டில் நிறைய அந்த மாதிரி பால்ஸு, கேண்டில்ஸு, கிஃப்ட் ரேப்பர்ஸ் இதெல்லாம் பார்த்தாலே அப்படியே எனக்கு அப்படியே கண்ணில் ஊற்றிக்கலாம் போல் இருக்கும். செம்ம சூப்பராக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் இது எல்லாத்தையும் வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன். டவுன்லோடு அப்படின்னு. இந்த மாதிரி நிறையா கிஃப்ட்டு பேக்கு, இந்த பேப்பரெல்லாம் பாருங்களேன். பேப்பரை பார்த்தாலே அது ஒரு தனியாக ஒரு குவாலிட்டியாக இருக்குது. அதுவும் அந்த ரிப்பனு மேலே சுற்றுனது, அதுவும் அந்த ஹார்ட்டு. முன்னாடிலாம் ஹார்ட்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. என்னன்னு தெரில, கொஞ்ச நாளாக சொல்ல முடியாது, ஒரு 2-3 இயர்ஸாகவே எனக்கு ஹார்ட்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அது ஏன்னு தெரில. முன்னாடிலாம் ஹார்ட்டே பிடிக்காது. ஐயோ, ஹார்ட் ஷேப்பில் எது இருந்தாலும் நான் வாங்க மாட்டேன். இப்போலாம் ஹார்ட் ஷேப் மட்டும்தான் பார்க்குறேன், வேறு ஷேப்பே பிடிக்க மாட்டேங்குது. ஒரு 3 இயர்ஸாக அப்படி தான் இருக்குது. அப்புறம் இந்த பேப்பர் குவாலிட்டிலாம் செம்மையாக இருக்குது. எனக்கு இந்த மாதிரி ரியலாக பேப்பர்லாம் போய் பார்க்கும்போது ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது நான் ரொம்ப ஹாப்பி ஆகிடுவேன், குஷி ஆகிடுவேன். யாருக்காச்சும் கிஃப்ட்டு வாங்கி கொடுத்தா நல்லாயிருக்குமே, என் கை பரப்பரன்னு இருக்கும். அப்புறம் யாருக்காச்சும் கிஃப்ட்டு வாங்கி கிஃப்ட் ராப்பர் பண்ணி அனுப்பி விட்டுடுவேன். இந்த வேலை தான் நான் பண்ணுவேன். எப்பயுமே அதான் பண்ணுவேன். ஸ்கூல் படிக்கிறதுலேருந்தே அதான். ஃப்ரெண்ட்ஸ்க்கு கிஃப்ட் ராப்பர்ஸ் அந்த மாதிரி வாங்கி பண்ணுவேன். அது மாதிரி கொடுக்கறது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஆனால் எனக்கு இது வரைக்கும் யாரும் எதுவும் கொடுத்ததில்ல, வாங்கினதும் இல்லை. ஆனால் எனக்கு வந்து கொடுக்குறது ரொம்ப பிடிக்கும். அது ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ்க்காக நம்ம ஆசையாக பார்த்து வாங்குகிறோம் அப்படிங்கிறதுனால. அது மாதிரி இந்த மாதிரி பேப்பர் குவாலிட்டியான பேப்பருக்கும் நான் வந்து ப்ரைஸ் போட்டு வாங்கி வச்சுருந்தேன். ஆக்சுவலாக வந்து வாங்கி ரொம்ப நாள் வச்சுருந்தேன். ஒரு கிஃப்ட்டு பார்சலே ஒரு ஷெல்ஃப் ஃபுல்லாக. அப்புறம் அதெல்லாம் எனக்கு குப்பையாக தெரிஞ்சிச்சு. எல்லாத்தையும் ஓரத்தில் கெடுத்து கிழிச்சு, அதெல்லாம் வந்து வாங்காமல் இருந்திருக்கலாம். அந்தளவுக்கு எனக்கு பயங்கர கடுப்பு வந்துருச்சு. கிழிச்சு போட்டு அந்த கிஃப்ட்டையும் எடுத்து கிழிச்சு போட்டேன். பாருங்கள், இந்த குட்டி குட்டி கிஃப்ட்டு, குட்டி குட்டி ஹார்ட்டு, அப்புறம் இந்த ஃப்ளவரு இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கும். ஃப்ளவர்ஸ்லாம் பாருங்களேன், ரியல் ஃப்ளவர்ஸ் தான் ஆக்சுவலாக. ஆனால் நம்ம ஊரில் நானும் இப்படிலாம் ஃப்ளவர் இருக்கான்னு தேடி பார்ப்பேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி இங்கெல்லாம் தெரியல, இருக்கா இல்லையா தெரில.